பாருடா என்ன ஸ்டைலில் சிகரெட் பிடிக்கிறாரு, நம்மளும் ஒரு தடவை பிடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, சிகரெட் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிகரெட் பிடிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட் புகையை உள்ளே இருப்பதோட அந்த சிகரெட் புகையில் உள்ள ரசாயன பதார்த்தங்களையும் நமக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த புகையில என்னென்ன ரசாயன பதார்த்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் இருக்கு. அதோட HCN அப்படின்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. அதோட CO அப்படின்ற ஒரு வாயு இருக்கு. COனா உங்களுக்கு தெரியும், கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு வாயு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நிக்கோட்டின் சம்பந்தமா பார்ப்போம். இந்த நிக்கோட்டின் ஒரு போதைப் பொருள்னு சொல்றாங்க. சரியா? இப்போ போதைப் பொருள்னா என்ன செய்யும்னா, இது சற்று தற்காலிகமா நமக்கு ஹார்ட் பீட்டை அதிகரிக்கும். ஹார்ட் பீட்டை மட்டும் இல்லை, பிளட் ப்ரெஷரையும் இது தற்காலிகமாக அதிகரிக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த HCN. இந்த HCN என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாச பாதையில் உள்ள பிசிர்கள் அதோட தொழிற்பாட்டை என்ன செய்யும்னா நிறுத்தும். இந்த பிசிர்கள் தொழிற்பாட்டை நின்றுச்சுன்னா என்ன நடக்கும்? அடுத்து நம்ம சுவாச பையில தூசி துகள்லாம் சேரும். இந்த தூசி துகளை அகற்றதுக்காக பின்குழிய கலங்கள் அதிகரிக்கும். இந்த பின்குழிய கலகங்கிறது பகுப்பு நதியங்களை வெளியிடக்கூடிய கலங்களா இருக்கும். இந்த பகுப்பு நதியங்கள் என்ன செய்யும்னா தூசு துகளா மட்டும் இல்லை, நமக்கு நுரையீரல் இழையங்களையும் சேர்த்து அழிக்க போறாரு. அப்படி அழிக்கிறதால நம்ம நுரையீரலுக்கு சிற்றறையிட்ட அளவு குறையும்னா அப்ப சுவாச மேற்பரப்பளவு குறைவடையும். இப்போ CO கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, குறியில ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு புரதம் இருக்கலாம். இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் CO கூட கொண்டு போக ஆகும். ஆனா இந்த கார்பன் மோனாக்சைடு இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபினோட ஆக்சிஜனை விட அதிகமா இந்த கார்பன் மோனாக்சைடு சேரும். அப்படி சேர்றதால ஹீமோகுளோபின் அளவு குறையும். அளவு குறைந்தா குருதியில கடத்தப்படுற ஆக்சிஜன் அளவும் குறைய போகுது. அது மட்டும் இல்ல, ஏறத்தாழ 90% நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த புகைத்தல். அப்போ நீங்க கேட்கலாம், புகைப்பிடிப்பவருக்கு மட்டுமா இந்த பாதிப்புன்னு கேட்டா இல்லை, புகைப்பிடிப்பவருக்கு பக்கத்துல இருக்கவருக்கும் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம SEO அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.